அதிமுகவுடைய கௌரவம் 2026 நாம் வெற்றி பெற்றால்தான் நமக்கு எதிர்காலம். உறுதியாக இரட்டை இலை சின்னம் தொண்டரலிய திருக்கரங்கில் வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற பிரிந்து கிடக்கும் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்துதான் தேர்தலை சந்திக்க முடியும். அப்படி சந்தித்தால் தான் வெற்றி வர முடியும் என்ற தொண்டர்களும் மக்களும் எண்ணுகிறார்கள். அதைத்தான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இரட்டை இலை பழனிசாமியிடம் இருக்கின்றது என்ற காரணத்திற்காக அவர்கள் பழனிசாமிக்கு காவடி தூக்கினார். 26 தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் இயக்கத்திற்கு பழனிசாமி முடிவுரை எழுதிவிடுவார் என்று நான் சொல்லி வருகிறேன். அதைத்தான் இன்றைக்கும் சொல்கிறேன். இரட்டை இலை முடக்கப்படும், 100% முடக்கப்படும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே இல்லை. இரட்டை இலையே பழனிசாமி கையில் இருக்கக்கூடாது, தோத்துக்கிட்டே இருக்கு சார். அது அசிங்கமாக தெரியல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவால் வெற்றிகளை பரிணாம வளர்ச்சியில் குவித்த இந்த இயக்கம் தோல்விகளை கண்டு கொண்டிருக்கிறது. அதனால அவர்கிட்டே கொடுத்துடலாம் இரட்டை இலையா? இரட்டை இலையை மீட்பதற்கு தேர்தல் ஆணையத்தை பல்வேறு தரப்புகள் தொடர்ந்து வழங்கி வருகிறாங்க. இரட்டை இலைக்கு யாருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது? பொறுத்திருந்து பாருங்க. இந்த ஆண்டில் இந்த அதிமுகவில் பிரிஞ்சிருக்கிற எல்லா அணியும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, நிச்சயம் இருக்கு. தொடர்ச்சியா நீங்க சமாதான பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. ஒரு முறையாவது இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்ததா? நிச்சயம் வருங்க, கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. என்ன செய்து காட்ட போறீங்க? உறுப்பினராக கூட இல்ல, ஆனா என்ன செஞ்சு காட்ட முடியும்? நல்ல கேள்விதான். அதாவது 40 வருஷமா அந்த கட்சியில் இருக்கேன், புரியுதா? ஒரு தனிப்பட்ட முடிவு மற்ற கட்சியில் எடுக்கலாம், எங்கள் கட்சியில் எடுக்க முடியாது. எங்கள் கட்சியோட பைலா அப்படி, அதை பார்க்க தான் போகிறீங்க 26. வணக்கம், இது கேள்விக்களம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய தருணத்தில் மீண்டும் இரட்டை இலையை முடக்க வேண்டும் என்று ஒரு தரப்பு நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருதரப்பையும் அழைத்து விசாரியுங்கள் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக, அந்த கட்சியினுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம், இது மட்டுமன்றி வேறு சிலரும் தேர்தல் ஆணையத்தில் தங்கள் தரப்பு ஆவணங்களை, கோரிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இது ஒரு கட்சி உள்விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு எல்லைக்கு மேல் தலையிட முடியாது என்று திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மனுவில் சொல்லியிருக்கிறார். ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் கட்சி தொண்டர்களால் தேர்தல் நடத்தப்பட்டு அந்த தேர்தல் முடிவடைந்து பொறுப்பேற்ற நிலையில் 5 ஆண்டு காலம் அந்த பதவி இருக்கும்போது தொண்டர்கள் உட்கட்சி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியை ஒரு சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி ரத்து செய்துவிட முடியாது என்று வாதிட்டிருக்கிறார். தனக்கே இரட்டை இலையை தர வேண்டும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். இதன் முடிவு டெல்லியில் யாருக்கு செல்வாக்கு என்பதை பொறுத்து வரப்போகிறதா, இதற்கு பின்னால் டெல்லியில் மர்மமான நகர்வுகள் ஏதேனும் நடக்கப் போகிறதா என்று தெரியவில்லை. அது முடிவு வெளியாகும் நாளில் நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னொரு முனையில் பாஜகவினுடைய தலைமையை மாற்ற வேண்டும் என்று சில முயற்சிகள் நடக்கின்றன. இப்போது அந்த கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்கிற குரல்கள் எழுகிற நேரத்தில் அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர வேண்டும், பாஜக தனித்து போட்டியிடுவது நல்லதல்ல என்று அந்த கட்சிக்குள்ளேயே சில குரல்கள் எழுந்து அதிமுகவோடு ஒரு இணக்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. இது சார்ந்த பல்வேறு அம்சங்களை நாம் விவாதிக்க போகிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர்கள் திரு கல்கி பிரியன் அவர்கள், திரு குபேந்திரன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் வழக்கறிஞர் திரு சுப்ரத்னம் அவர்கள், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு பிரியன் அவர்களுடைய முதற் பார்வையை கேட்கணும். இந்த பெட்டிஷனோட ஸ்கோப் என்ன சார்? இப்போ விசாரிக்கக்கூடிய தேர்தல் ஆணைய மனு இருக்க, 2 தரப்பும் கோர்ட்டு டைரக்ஷன் இது இருந்தால் கூட இதுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது? ஏற்கனவே பல முறை இது விவாதிக்கப்பட்ட ஒன்று இல்லையா? 2 விதமான ஸ்கோப் பார்க்கலாம். இதில் ஒன்று விதிகள் ரீதியாக பார்க்குற ஒரு ஸ்கோப்பு, இன்னொன்று அரசியல் ரீதியாக பார்க்குற ஒரு ஸ்கோப். விதிகள் ரீதியாக பார்க்கும்போது விதி எண் 43 கிளியராக தெளிவாக சொல்கிற விஷயம் என்னென்னா,
அந்த பொதுச் செயலாளர் என்பவர் அடிப்படை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படணும். இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது இந்த விதியை அப்படின்றது பாயிண்ட்டு. ஸோ அந்த அடிப்படையில் வரும்போது பார்க்கும்போது 21 டிசம்பரில் எலெக்ட் பண்ணப்பட்ட ஓபிஎஸ் வந்து தான் அடிப்படை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அவர் சொல்கிறாரு. அதை வந்து ஜூலை 22 வந்து கூடின பொதுக்குழு ரத்து பண்ணிவிட்டு பொதுச் செயலாளராக இபிஎஸ்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க, பொதுக்குழு தேர்ந்தெடுக்குது. இதெல்லாமே வந்து விதிகளுக்கு முரணானது. முதல்ல 21 டிசம்பரில் நடந்ததே கூட விதிகளுக்கு முரணானது தான் சூரியமூர்த்தி கேஸ் ஆக்சுவலாக. அப்புறம் 22 நடந்ததும் அது முரணானது ஓபிஎஸ் கேஸ் போடுறார். நாங்கள் வந்து விதிகள் திருத்தி தான் நாங்கள் எலெக்ட் ஆனோம், ஒரே பேலட்டில் எலெக்ட் ஆனோம், 2 பேர் எலெக்ட் ஆனோம்னு போடுறார். மொத்தத்தில் 2016 டிசம்பர்லேருந்து நடந்த பல விஷயங்கள் எதுவுமே முறைப்படி நடக்கலை. 2017 செப்டம்பர் ஆகட்டும், அப்புறம் வந்து 2021 டிசம்பர் ஆகட்டும், அப்புறம் 2022 ஜூலை ஆகட்டும், இது எதுவுமே வந்து விதி எண் 43 படி நடக்கலை. எல்லாமே விதி எண் 43க்கு புறம்பாக தான் இருக்குது, அதுக்கு மாற்றாக தான் இருக்குன்றது தான் சூரியமூர்த்தியோட கேஸு. இப்போது அந்த விதிகள் படி போனால் இதுவரையும் வந்து எந்த கோர்ட்டும் விதிகள் படி போகல. இந்த ஜூலை 22 பொதுக்குழு விஷயங்கள்லாம் சுப்ரீம் கோர்ட் வரையும் போச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பார்ட்டியை வந்து ரெகுலராக தொடர்ந்து செயல்படுறதுக்கு வந்து பலவிதமான தடைகளை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தொடர்ந்து செயல்படணும். ஆனால் இதை நாங்கள் தற்காலிகமாக வந்து இந்த பொதுக்குழு தீர்மானங்களை ஏற்றுக்கிறோம். ஆனால் இதை பற்றின இறுதி தீர்ப்புன்றது 4 சிவில் சூட் பெண்டிங்காக இருக்குது. கீழே ஓபிஎஸ் சூட் இருக்குது, சூரியமூர்த்தி சூட் இருக்குது, நிறைய சுரேன் பழனிசாமி போட்டிருக்காங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க. அந்த சிவில் சூட்டோட முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் டெம்பரவரியாக நாங்கள் இந்த தீர்மானங்கள்லாம் ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் சூரியமூர்த்தி வந்து எனக்கு எலெக்ஷன் கமிஷன் பதில் கொடுக்கலன்னு சென்னை ஹைகோர்ட்டுக்கு போன போது அங்கே தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் மறுபடியும் பூதாகாரம் பெறுது. ஆக்சுவலாக இந்த நேரத்தில் அது வர வேண்டிய அவசியமே இல்லை. மறுபடியும் வந்து தேரை இழுத்து தெருவில் விட்டுருக்காங்கிறத நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை முன்னாடி வைக்கிறாங்க. ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு, நான் வந்து எலெக்ட் ஆனவன், விதியை 43 படி நான் எலெக்ட் ஆனவன், எனக்கு 26 வரையும் பதவி இருக்குது, ரெட்டலிச்சுன்னா நான் தான் உரிமை, என்ன 5 வருஷத்துக்கான டேர்மு அந்த அடிப்படையில் தான் நான் எலெக்ட் ஆனேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் எலெக்ட் ஆனோம். அடிப்படை உறுப்பினர்களாக எலெக்ட் ஆனோம். என்னை வந்து நீக்கிறதுக்கான அதிகாரம் பொதுக்குழு கிடையாது, உங்களை வந்து பொதுக்குழு தேர்ந்தெடுத்து செல்லாதுன்றது அவருடைய பாயிண்ட்டு. சூரியமூர்த்தியோட பாயிண்ட் என்னவா இருக்குது, அவர் வந்து ரெட்டலையை முடக்கணும்னு சொல்லவே இல்லை. ஓபிஎஸ் எங்கிட்ட கொடுங்க, நான் தான் அது குருமியாளன்னு சொல்கிறாரு. ஆமாம், அவர்கிட்ட முடக்கணுன்ற இடத்துக்கு அவர் போகல. சூரியமூர்த்தி முடக்கணுன்ற இடத்துக்கு போகிறார். சூரியமூர்த்தி முதல்லேருந்தே எல்லாத்தையும் எதிர்க்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாமே 43க்கு புறம்பாக தான் நடந்துட்டு இருக்கு, நான் எதிர்க்கிறார். அவரை உறுப்பினரே இல்லைன்னு ஓரம் கட்டுறாங்க. அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் நடத்துறது கட்சியே இல்லை, நீங்கள் பொதுச் செயலாளர் நீங்கள் கிடையாது, விதிப்படி நீங்கள் வரல, உங்கள் கட்சியில் நான் ஏன் இருக்கணும்னு அவர் சொல்கிறார், சூரியமூர்த்தி சொல்கிறார். இப்போ அந்த கேஸ் தான் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இப்போது 71 சாதிக்கலி கேஸில் வந்து 3 விஷயம் சொன்னாங்க. ஒன்று வந்து எம்பி எம்எல்ஏக்கள் எந்த பக்கம் இருக்காங்களோ அது மெஜாரிட்டி பார்த்து கொடுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் எந்த பக்கம் இருக்காங்களோ அந்த பக்கம் பார்த்து கொடுக்கணும். மூணாவதாக ஒன்று சொன்னாங்க, கட்சியோட பைலா அப்படின்னாங்க. ஆனால் பல கோர்ட்டுகளும் தேர்தல் கமிஷனும் இந்த 3வது விஷயத்தை, பைலா விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, சிவில் சைடுக்கு, சிவில் கோர்ட்டுக்கு தள்ளி விட்டுறாங்க. கீழே சிவில் சூட்டாக மாற்றி விட்டுட்டு அதில் போய் தீர்மானிச்சுக்கிட்டு விட்டுறாங்க. 96 டிஎன் சேஷன் வந்தபோது அவர் ரூலிங் கொடுத்தார். அவர் என்ன சொன்னார், விதிகளுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கான ஸ்கோப் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் போய் பார்ப்போம் அப்படின்னு ஸ்டேஷன் சொன்னது. அதெல்லாம் சொல்லி தான் இப்போ மறுபடியும் வந்து சூரியமூர்த்தி உள்ளே வந்திருக்காரு. இப்போது இவர் இபிஎஸ் சொல்கிறாரு, விதிகளுக்குள்ளே வரத்துக்கு, உட்கட்சி விஷயங்களில் வரத்துக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு இடம் கிடையாதுன்றாரு. ஆனால் நாங்கள் வரத்துக்கான ஸ்கோப் இருக்குன்னு 2 உதாரணத்தை அவங்க காமிக்கிறாங்க. நான் சொன்ன 2 உதாரணத்தை காமிக்கிறாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் இப்போ இதெல்லாம் விதிகள் ஆக்சுவலாக. அப்போ இந்த நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, இனிமேல் தான் அரசியல் ஆரம்பமாகுது ஆக்சுவலாக. இந்த இடத்துல இருந்து அரசியல் தொடங்கும். இந்த இடத்துல ஏன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷனில் நடந்த இது வந்து பல இடங்களில் அது விமர்சனத்துக்கு ஆளாச்சு. சரத்பவாரோட கட்சி, அவரோட சின்னம், ஆனால் அவருக்கு கிடையாது அப்படின்னு இன்னொருத்தருக்கு அந்த கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது. உத்தவ் தாக்கரே கட்சி, உத்தவ் தாக்கரே கிடையாது, இன்னொரு ஷிண்டேவுக்குன்னு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பை இன்னைக்கு வரலையும் 2 கட்சிகளும் எதிர்த்து கொண்டே தான் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் பிரிஞ்சு போனவங்க சரத்பவார் படத்தை போடுறாங்க, போட்டு ஓட்டு கேட்குறாங்க கடிகார சின்னத்தோட. இல்லை, போடக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் கண்டிச்சிருக்கு. அவர் போய் பெட்டிஷன் கொடுக்குறாரு, ஏன் எனது படத்தை யூஸ் பண்ணுறாங்க, அவர் படம் போடக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு அவர் நீதிமன்றத்துக்கு போகிறார். இதெல்லாம் நடக்கிறப்போ வந்து அந்த 2 கட்சிகள் இருந்து, குறிப்பாக உத்தவ் தாக்கரே கட்சியிலிருந்து முன்வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம்ன்றது, இது அரசியல் நோக்கங்களோட இந்த நடவடிக்கைகள்லாம் நடக்குது, இது பாரபட்சம் இல்லாமல் இந்த விவகாரங்கள் அணுகப்படுவதில்லை அப்படின்ற ஒரு கோணத்தை சொல்கிறாங்க. அங்கேருந்து தான் டெல்லிக்கு ரோல் இருக்கா, இங்கேருந்து தான் இந்த அரசியல் தொடங்கும், இங்கேருந்து ஆரம்பிக்குது சார் அரசியல். அதாவது ஏதோ எலெக்ஷன் கமிஷன் ஏதோ ரொம்ப நியாயவான்கள் எல்லாமே ஒழுங்காக தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற கற்பனையான ஒரு போலியான பிம்பத்தை நம்ம வந்து கட்டமைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அது வந்து பாரபட்சமாக நடக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான், அது ஒரு அமைப்பு தான். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு தடவைக்கு இல்லை 100 தடவை கூட சொல்ல முடியும். அது பாரபட்சமான அமைப்பு. இங்கே வந்து 4 தடவை எலெக்ஷனில் விவசாய சின்னத்தில் நிற்கிறாரு சீமானு. எங்கேயோ கர்நாடகாவில் ஒருத்தருக்கு வந்து திடீர்னு புதுசாக வந்த ஒருத்தருக்கு விவசாய சின்னத்தை கொடுக்குறீங்க. எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க, ஏது கொடுக்குறீங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி பல ஊர்கள் இப்போ நீங்கள் சொன்ன சிவசேனா கேஸ் உட்பட ஒரு ஸ்தாபகர் இருக்கார் உத்தவ் தாக்கரே, அவரோட பையன், அவர் வந்து கட்சியை நிர்வாகம் பண்ணவர். ஆனால் அந்த சாதிக் அலி கேஸ் படி எம்எல்ஏக்கள் அங்கே இருக்காங்கன்னு நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு பக்கம் இப்போ வந்து ஸ்தாபகரோட ரோல் என்ன, ஆக்சுவலாக அந்த கட்சி ஆரம்பித்த ரோல் என்ன. ஸோ அதனால தான் மறுபடியும் கேஸ் போயிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இப்போ பாஜகவை பொறுத்த மட்டும் வரப்போகிற 26 எலெக்ஷன் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு முக்கியமான எலெக்ஷன். அந்த எலெக்ஷனில் அதிமுகவை மையப்படுத்தி அவங்க ஒரு கூட்டணி அமைக்க வேண்டியதாக இருக்குது. அதிமுக வந்து பாஜகவுக்கு தற்போது கதவு மூடி வச்சுருக்கு. ஆனாலுமே வந்து பாஜக வந்து அதிமுகவை மையப்படுத்தி ஒரு கூட்டணி அமைக்கணுன்ற எண்ணம் வரும்பொழுது அந்த இடத்துல வந்து சரி, எடப்பாடியை வந்து நம்ப முடியாது. கடந்த காலத்தில் ஒரு பலருக்கு துரோகம் பண்ணியிருக்காரு, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணார், பல பேருக்கு துரோகம் பண்ணார், இவரை நம்ப முடியாது. இவர் ஒரு செக் வைக்கணும்னா இந்த சின்னத்தை வந்து இதை வச்சுட்டு இந்த கேஸை வச்சுட்டு நம்ம முடக்கினா இவரை வந்து வழி கொண்டுடலாம், இவரோட நம்ம கூட்டணி வச்சுக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தில் பாஜக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ வந்திருக்கு. அதை நோக்கி தான் பாஜக நகர்ந்து கொண்டிருக்கிறது. எலெக்ஷன் கமிஷனும் அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதோட முதல் படி பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 13 வரை இது இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஈரோடு ஈஸ்ட் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அவர் ரெட்டைலையை கேட்டார்னா முடக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கையில் வந்து மறுபடியும் எடுப்பாங்க. ரெட்டைலையை வந்து யாருக்கு கொடுக்க ஈரோடு ஈஸ்ட்லன்ட்டு அது எப்படி எலெக்ஷன் கமிஷன் செயல்பட போகுதுன்றத ஏடிஎம்கே புறக்கணிச்சிட்டது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக பங்கேற்கல. ஈரோடு கிழக்கில் வேற ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன் வைப்பாங்களா அப்படின்னு தெரியலை. ஏன்னா இடைத்தேர்தல்களில் பங்கேற்கிறது பலன் இல்லை, நான் நியாயமாக நடக்கலைன்ற ஒரு இடத்துக்கு அதிமுக நகர்ந்துருச்சு. ஸோ ஈரோடு கிழக்க முன்வைத்து நடக்குதா, இல்லை அடுத்து வரக்கூடிய எல்லாவற்றுக்கும் சேர்ந்து இது நடக்குதா? எல்லாவற்றுக்கும் சேர்ந்து தான் நடக்குது. பொது தேர்தலுக்கும் சேர்ந்து தான். அது எடப்பாடிக்கு ஒரு செக்கு வைக்கிறாங்க. அவர் வந்து இப்போ தற்சமயத்துக்கு பாஜக கதவை மூடி வச்சுருந்தா கூட அவர் வந்து அல்டிமேட்டாக வந்து அவர் ஒரு ப்ரெஷர் பண்ணி அந்த கதவை திறந்து நம்ம வந்து அதிமுகவை மையப்படுத்தி பாஜக ஒரு கூட்டணி அமைக்க முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. அதுக்கு ஒரு செக்காக இந்த சின்னத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்களோன்னு தோணுது. ஆக்சுவலாக வந்து ஏடிஎம்கேக்கு டெல்லி வைக்கிற செக்கு தான் இந்த கேஸாக நீங்கள் பார்க்கணும். ஆமாம், இந்த கேஸ் அப்படி தான் போகிறது. ஆக்சுவலாக அக்னியோட கோணத்தை கேட்கலாம். அக்னி இதில் இது வந்து இவங்க நினைக்கிற அரசியல் சதுரங்கம்லாம் செக்குக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது. இது இந்திய திருநாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்குது. சார் சொல்கிறாரு, பிரியன் சார் மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு, அது வந்து தன்னிச்சையாக செயல்படலை அப்படிங்கிறாரு. இல்லை, அந்த புகார் பல பேருக்கு அந்த விமர்சனம் இருக்குது, அது அவருடைய பார்வை. ஆனால் இங்கே 2021 சட்டமன்ற பொது தேர்தலை அதிமுக சின்னத்துடன் தேர்தலை அணுகுச்சு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் சின்னத்தோடு தான் அணுகுனாங்க. ஈரோடு கிழக்கில் அந்த சின்னத்தை இடையூட்டு மனு மூலம் அதிமுகவின் இன்றைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உச்சநீதிமன்றத்தில் போய் அணுகி நீதியரசர் தினேஷ் மகேஸ்வரி போட்ட உத்தரவு பொதுக்குழு செல்லும். பொதுக்குழு செல்லும் என்றால் தீர்மானம் செல்லுமா என்ற பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கு பிறகு திரு தமிழ்மகன் உசேன் கழகத்தினுடைய அவைத்தலைவர் அவரை வச்சு பிரமாண வாக்குமூலம் இது பண்ணி எல்லாம் ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை ஒரு டைரக்ஷன் கொடுத்து அதன்படி தான் பதிவிறக்கம் செய்யப்பட்டது. சரி, ஒரு செட்டில்டு இஷ்யூ அப்படின்னு சொல்ல வர்றீங்க. இப்போ இல்ல, எனக்கு அதுல என்ன ஒரு பாயிண்ட்னா, இது ஒரு செட்டில்டு இஷ்யூ. பல முறை உச்சநீதிமன்றத்தில் டீல் பண்ணியிருக்காங்க. ட்ரக் லோட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு போய் தேர்தல் ஆணையத்திலேயே கொடுத்தாங்க. இதெல்லாம் பழைய கதை, முடிஞ்சிட்ட ஒன்று அப்படின்றீங்க. ஆனால் ஏன் ஹைகோர்ட் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குது, இதை வந்து திரும்ப விசாரிங்க? இது வந்து சியூமோட்டோவாக எலெக்ஷன் கமிஷன் பண்ணல, ஹைகோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போகுது. ஹைகோர்ட் வந்து நீங்கள் ஏன் விசாரிக்கக்கூடாதுன்னு விசாரிக்கிற இடத்துக்கு விசாரித்து பதில் சொல்லுங்கன்னு தள்ளுது. இப்போ சார், எந்த ஒரு அதிகார மையத்துக்கு போனாலும் போங்க போங்க அதெல்லாம் அவங்கெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சில பெரிய பெரிய இதெல்லாம் வந்து அதிகார உச்சத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்டுக்கொள்ளே விட மாட்டாங்க. ஆனால் நீதிமன்றம் அப்படிப்பட்டது அல்ல. யார் வழக்கு தொடுத்தாலும் அந்த வழக்கை இருதரப்பு வாதங்களையும் கேட்டு ஆடி ஆல்டம் பாட்டம் என்று சொல்லக்கூடிய 2 தரப்பு மக்களையும் ஆவணங்களையும் வழக்கறிஞர்களையும் பரிசீலித்த பிறகுதான் முடியும். இப்போ இந்த வழக்கை பொறுத்தளவில் திண்டுக்கல் சூரியமூர்த்தி அவர்கள் மனுதாரராகிய அவங்க வந்து உறுப்பினரே இல்லை.
எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து எம்ஜிஆர் கழகம் என்கின்ற பெயரில் அண்ணன் கேசிபி அவர்களுடைய துணையோடா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவரை எதிர்த்து நின்று களமாடியவர். இன்னைக்கு அதே வழக்கு 2017 இருந்து 2021 வரைக்கும் நான் நிறைய தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நான் கேள்வி கேட்டேன். அதுக்கெல்லாம் இந்த பதில்கள் வந்திருக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையில் எனக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது திருப்தி இல்லை, அதனால ரிட் ஆஃப் மேண்டமஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டார் சார். அந்த வழக்கில் தான் நீங்க திரு ஓபிஎஸ் அவர்களையும் ஒரு வாதியாக பிரதிவாதியாக சேர்த்திருக்கிறார். அதனால நீதிமன்றம் என்ன பண்ணாங்க, திரு அரவிந்த் பாண்டியன் முன்னாள் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நாங்களும் அதுல we want to file a counterன்னு தான் சொன்னாங்க. இந்த வழக்கில் பிரைமா ஃபேசி என்று சொல்லக்கூடிய அடிப்படை முகாந்தாரம் இல்லை, மனுதாரர் அதிமுகவில் உறுப்பினர் இல்லை, ஏற்கனவே இந்த தேர்தலில் சின்னத்துடன் தேர்தலில் 2 தேர்தலை சந்தித்ததற்கு பிறகு இந்த சொல்லுவாங்கல்ல சார், சரி ஒரே நிமிஷம், நல்லா படிச்சா வாத்தியார் நல்லவர்ன்றது, நல்லா பெயிலா போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாத்தியாரை அடிக்கடி லீவ் போடுறாரு. சுப்ரத்தனத்திட்ட கேட்கலாம் சார், அடிப்படை முகாந்திரமே இல்லாத ஒரு வழக்கு, முடிந்து போன செட்டிலான மேட்டரை இந்த வேண்டுமென்று கிளப்புறாங்க, இது ஒன்றும் நிற்காது அப்படின்ற ஒரு கோணத்தை அக்னி முன் வைக்கிறார். Gunana, although it is a belated greetings on a new year, let me greet you. Thank you. Greetings to all. Thanks. திரு அக்னீஸ்வரன் அவர்கள் வசதியாக நானும் ஒரு வழக்கறிஞர் என்பதை மறந்துவிட்டு அவர் அவருக்கு மனதில் பட்டதை பேசிக்கொண்டிருக்கிறார். அதற்காக குணாண்ணனுக்கோ மற்றவர்களுக்கோ விஷயம் தெரியாதுன்னு இல்லை. அதாவது நீதிமன்றம் இருதரப்பு வாதங்களை கேட்ட பிறகுதான் இந்த வழக்கு திரு சூரியமூர்த்தி அவர்கள், நான் பலமுறை எலெக்ஷன் கமிஷனுக்கு இது சம்பந்தமாக மனு அளித்தும் எனக்கு எந்த உருப்படியான பதிலும் இல்லை, எனவே நீதிமன்றத்துக்கு ஒரு டைரக்ஷன் கொடுங்கன்னு ரிட் ஆஃப் மேண்டமஸ் பாஸ் பண்ணப்ப அங்கே திரு இபிஎஸ் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் வாதிட்டார்கள். இந்த திஸ் பெட்டிஷன் இஸ் நாட் அட் ஆல் மெயின்டனபிள் என்று ஆர்கியூ பண்ணினார்கள். அதே சூரியமூர்த்தி அவருடைய வழக்கறிஞரை வைத்து அங்கே வாதிட்டார். எங்கள் தரப்பு அவர் சரியாக குறிப்பிட்டதை போல எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் அண்ணன் அரவிந்த் பாண்டியன் அவர்களை வைத்து நாங்கள் வாதிட்டோம். பல தரப்பு வாதங்களை கேட்ட பிறகுதான் பெஞ்சு சொல்லுது, நீதியரசர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள் இந்த விஷயத்தை இது அதாவது மெயின்டனபிலிட்டி இதில் இல்லை, இந்த கேஸில் மெயின்டனபிலிட்டி இல்லை, எனவே டிஸ்மிஸ் பண்ணுங்கிறது தான் திரு இபிஎஸ் தரப்பு வாதம். ஆனால் தேர் இஸ் எ பிரிமா பேசி இன் திஸ் கேஸ், தேர்ஃபோர் திஸ் கேன் பி மெயின்டைன் அப்படின்னு என்று சொல்லி இதை நீ எலெக்ஷன் கமிஷனானது தேர்தல் ஆணையமானது விசாரித்து உரியவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெஞ்சு ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. அப்போதான் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் தரப்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் அவர்கள் சொல்கிறார்கள், திரு சூரியமூர்த்தி அவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கில் பெட்டிஷனர் நம்பர் 2 நாங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி திரு இபிஎஸ் அவர்களிடம் கருத்து கேட்டுவிட்டு தேர்தல் ஆணையம் எங்ககிட்ட கேர்தல் ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 2 இஸ் ஓபிஎஸ், ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 3 இஸ் இபிஎஸ். 3 கேட்டு 2வது இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் அன்றைய தேர்தல்படி இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளர் எங்களை பொறுத்தளவில் அவரிடம் இது பதில் கேட்காது தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செல்கிறதோ என்று நாங்கள் உணர்கிறோம். எனவே எங்களையும் இணைத்து எங்களுக்கும் இதில் பங்கு திரு சூரியமூர்த்தி அவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய இந்த வழக்கில் ஒருங்கிணைப்பாளர் என்ற வரையில் நானும் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடுங்கள் என்று நாங்கள் கேட்ட பொழுதுதான் அதை நீதியரசர்கள் பெஞ்சில் ஏற்றுக்கொண்டு உத்தரவு பிறப்பித்திருக்கார்கள். அதன்படி அண்ணன் அறிந்தது போல 15 தினங்களுக்கு முன்னர் எல்லா பார்ட்டியுமே கூப்பிட்டு அங்கே விசாரிச்சாங்க. அண்ணன் பிரியன் அவர்கள் அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் பிரியன் அவர்கள் சொன்னது போல சாதிக்கலி கேஸில் 3 விதிமுறைகளை வகுத்திருக்கார்கள் சின்ன ஒதுக்குறது. ஆனால் இந்த கேஸில் அதை முன்னாள் சட்ட அமைச்சர் அண்ணன் CV சண்முகம் அவர் தலைவில் மூத்த வழக்கறிஞர் அங்கே திரு வைத்தியநாதன் ஆர்கியூ பண்ணுற பொழுது அந்த பாயிண்ட்டை சொன்னப்போ இங்கே சூரியமூர்த்தி ரைஸ் பண்ணியிருக்கிறது விதிமுறை மீறல், there is a violation of bylaws of ADMK. வயலேஷனை பற்றி தான் அவர் ரைஸ் பண்ணியிருக்காரே தவிர அதை பற்றி தான் நாங்கள் விசாரிக்க இருக்கிறோம். இது whether the bylaws have been violated or not, all your arguments must center upon this point என்று சொல்லி
தேர்தல் அதாவது அதிமுகவுடைய அடிப்படை விதிகள் மீறப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி நீங்கள் விவாதிக்க வேண்டுமே தவிர இந்த கேஸ் மெஜாரிட்டியை பற்றி தீர்ப்பு, இந்த கேஸை பொறுத்தவரை மெஜாரிட்டியை பற்றி தீர்ப்பளிப்பதில்லை. பிகாஸ் அதிமுகவுடைய உட்கட்சி வேறு சூ ஜெனரியஸ் என்று சொல்லக்கூடிய இது ஒரு யூனிக் கேஸ். காரணம் மற்ற இயக்கங்கள் எல்லாம் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். பொதுச் செயலாளர், தலைவர். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அடிமட்டத்திலிருந்து தேர்தல் நடத்தி தலைவர் தேர்தல் இறுதியாக நடக்கும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் பொதுச் செயலாளர் தேர்தல் முதலில் நடத்தி பொதுச் செயலாளர் தான் பிறகு பொறுப்பேற்று கிளைக்கழகத்திலிருந்து தலைமை கழக நிர்வாகிகள் நியமிப்பார்கள். எனவே இந்திய துணைக்கண்டத்தில் இப்படி ஒரு ஜனநாயக இயக்கத்தை நாங்கள் பார்த்ததில்லை என்று டெல்லி உயர்நீதிமன்றமே சான்றளித்திருக்கிறது. எனவே தேர்ஃபார் இட் இஸ் சூ ஜெனரிஸ் என்று சொல்லி இது யூனிக். எனவே ஒட்டும் மெஜாரிட்டி என்று பார்த்தால் அவங்க சொல்ல போகிற திரு இபிஎஸ் சொல்லக்கூடிய 2.5 கோடி உறுப்பினர்களுடைய மெஜாரிட்டியை நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கிறது? வேர் இஸ் த மீன்ஸ் டு டெஸ்ட் மெஜாரிட்டி வித் அமங் த ஓட்டர்ஸ் ஆஃப் 2.5 crores 2.5 கோடி வாக்காளர்களை வைத்து எப்படி மெஜாரிட்டி நாங்கள் நிர்ணயிப்பது? எனவே விதிமுறை மீறி இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி வாழ்ந்திடுங்கள் என்று தான் சொன்னார்கள். நாங்கள் அப்பட்டமாக சொல்கிறோம், விதிமுறை மீறப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக 6/12/2021 அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் திரு இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்து அதில் 20A ஒரு சப்செக்ஷன் கொண்டு வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு இருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பதவி 5 ஆண்டுகளுக்கு செல்லும் என்று அதில் நாங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸ்பெசிஃபிக் அமெண்ட்மெண்ட்னா இது தலைவர் காலத்தில் இல்லை, அம்மா காலத்தில் இல்லை, எந்த எலெக்ஷன்லையும் 2006/12/2021 ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் பழைய விஷயங்களோட தீர்மானிக்க கூடாது, கணக்கில் எடுக்க கூடாது அப்படின்றீங்க. இதுல தேர்தல் ஆணையம் இரட்டை இலையை எனக்கு தான் தரணும், கட்சி நான் தான் நடத்துறேன், என் வசம் ஒப்படைக்கணும் அப்படின்னு ஓபிஎஸ் கேட்கிறாரு. கட்சி அவர்கிட்ட இப்ப இருக்கா? கோர்ட் எதை வச்சு முடிவு பண்ணும்? தேர்தல் ஆணையம் அண்ணா கட்சி கட்சி அதைத்தானா தேர்தல் உச்ச நீதிமன்ற அருமை சகோதரர் அக்னீஸ்வரன் அவர்கள் சொன்னதை போல உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதியரசர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கியதாக சொன்னார்கள். அதை நாங்கள் மீண்டும் அப்பீல் போனப்ப இன்றைக்கு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு ஹச்ஏ கண்ணா அவர்கள் சொன்னார்கள், there have been lapses in the various judgment given by various courts in various states. There are lacunas. இது இந்த வழக்கை பொறுத்தளவில் கீழமை நீதிமன்றங்கள் பல்வேறு நிலைகளில் மாறுபட்ட தீர்ப்புகள் வழங்கி இருக்கின்றன. அந்த தீர்ப்புகளில் பல குறைபாடுகள் இருப்பது உண்மை. ஆனால் a political party must seen as being functioning. ஒரு அரசியல் இயக்கம் என்பது செயல்படுவதாக இருக்க வேண்டும். ஃபங்க்ஷனல் டெட்லாக் விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதிமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று இயக்கமாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்கம் அது 50 ஆண்டுகால வரலாற்றை பெற்றது. எனவே அந்த இயக்கம் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த மனுவை அனுமதிக்கிறோம். ஓஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரிஜினல் சீட் மூல வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதியிடம் சிவில் வழக்காக அங்கு பதியப்பட்டு இருக்கிறது, விசாரணைக்கு தயாராக இருக்கிறது. அதை நாங்கள் வேண்டுமென்றால் டைம் பவுண்டாக முடிக்க சொல்லி நாங்கள் உத்தரவுகிறோம். அங்கே போய் இறுதி தீர்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிற பொழுது எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் 5 ஆண்டுகளுக்கு தொடர்வார். 6/12/2026 வரை எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் உரிமை இருக்கிறது. எனவே எங்களுக்கு சின்னத்தை நாங்கள் கேட்பதற்கு அத்தனை தகுதியும் எங்களுக்கு இருக்கிறது. இன்னொரு விஷயத்தை சொன்னாரு, சூரியமூர்த்திக்கு என்ன பிரேமா பேசி இருக்குன்ட்டு. ஆனால் நம்ம ஒரே ஒரு பாயிண்ட், சூரியமூர்த்தி கட்சியில் அடிப்படை உறுப்பினரே இல்லைன்னு சொன்னார். அருமையான கேள்வி. இங்கே நம்முடைய 2021 அம்மா 224 தொகுதியிலையும் அதிமுக தான் போட்டியிடுன்னு சொல்லி 245 தொகுதியில் வேட்பாளர் இருக்கிறார்களே. வென்ற திரு ஜெகன்மூர்த்தி எந்த கட்சியை சேர்ந்தவர்? இரட்டை இலையில்
வென்ற மற்ற நம்முடைய தனி அரசு எந்த கட்சியை சேர்ந்தவர்? அவர் தனி கட்சி நடத்தவில்லையா? இவர் ஜெகன்மூர்த்தி புரட்சி பாரதம் நடத்தவில்லையா? அல்லது நாகப்பட்டினத்தில் வென்றாரு, அவர் தனி கட்சிக்காரர் இல்லை, இரட்டையில் வெல்லவில்லையா? அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார் அண்ணன் ரவிக்குமார் எந்த சின்னத்தில் வென்றார்? அண்ணன் கணேசமூர்த்தி என்ற சின்னத்தில் வென்றார். இங்கே நாமக்கல்லில் நின்றவர் எந்த சின்னத்தில் நின்றார்? அவர்களுக்கெல்லாம் தனி சின்னம் இல்லையா? என்ன பேசிட்டு இருக்காரு? எனவே நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்களா சொல்லி பிளேஸ் அதே மாதிரி அதுல ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. அதாவது ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரோ தலைவரோ யார் ஆத்தரைஸ்டு பர்சனோ அவங்க அந்த சிம்பல் அலாட் பண்றதுக்கான ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு ஆத்தரைசேஷன் கொடுக்க முடியும். இன்னொரு கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கலாம். ஆனால் அதிமுக உறுப்பினர் அப்படின்ற அடிப்படையில் அதிமுக உறுப்பினர் படிவத்தை பெற்ற பிறகுதான் பூவை ஜெகனுக்கு அந்த சிம்பல் அலாட்மெண்ட்டுக்கான ஆத்தரைசேஷன் கொடுப்பாங்க. அது வழக்கமாக கட்சிகளில் நடக்கிற ஒரு இஷ்யூ. முன்பு அந்த நிபந்தனை இல்லை, இப்போ அந்த நிபந்தனை வந்த பிறகு அதை பின்பற்றாங்க. நான் குபேந்திரன் சாரோட கருத்தை கேட்டு வந்துடுறேன். திரு குபேந்திரன், ஒரு பக்கம் ரெட்டை இலைக்கான அந்த வழக்கு அது சார்ந்த உங்கள் பார்வையை கேட்கணும். இன்னொன்று, ரெட்டை இலைக்கே ஒரு மவுசும் இல்லை, பலாப்பழம் அதை விட ஓட்டு எடுத்துருச்சு, குக்கர் அதை விட ஓட்டு எடுக்குது தேனியிலையும் ராமநாதபுரத்துலையும், பிஜேபி மதுரையிலையும் கோவையிலையும் திருநெல்வேலிலையும் கன்னியாகுமரிலையும் ரெட்டைகளை கீழே தள்ளிட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க தென் சென்னை வரையிலும். ஸோ எதுக்கு இவ்வளவு பெரிய சண்டை அப்படின்னு கேட்கிற குரல்களும் இன்னொரு பக்கம் இருக்குது. உங்கள் டோன் என்ன இதில்? இந்த விவகாரத்தில் வழக்கு போட்டவர் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி. அவர் கட்சிக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அக்னீஸ்வரன் சொல்கிறாரு. அவர் முன்னாடி கட்சிக்காரர் இருந்தார்னு சொல்கிறாரு. உண்மையிலே நீதிமன்றம் இந்த வழக்கை ஆரம்பத்திலே தள்ளுபடி செய்திருக்கணும், இது என்னுடைய கருத்து. ஏனென்றால் ஏற்கனவே 2023 பிப்ரவரி மாதம் ஈரோடு இடைத்தேர்தல், அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் விவகாரத்தில் மனு தாக்கல் செய்யப்படும் போது எடப்பாடிக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த இடைத்தேர்தலில் எடப்பாடி தரப்பு இரட்டையில் நின்றது. அப்புறம் பொது தேர்தல், நாடாளுமன்ற பொது தேர்தல் எடப்பாடி தரப்பு நின்றது. சார் அப்பெல்லாம் கூட்டணியில் தான் சார் இருந்தாங்க. ஈரோடு கிழக்கில் வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணி தானே. ரைட்டு, பொது தேர்தலில் கூட்டணி இல்லை, வந்துட்டாங்களே, தனியாக நின்றுட்டாங்களே. அப்போது 2 முறை இடைத்தேர்தல் பொது தேர்தல் என்று இரட்டை இலை சின்னத்தில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக நின்று இருக்கிறது. அப்போது தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கொடுத்துருக்கிறது. கணக்கு வழக்கு பார்க்குற பேங்க்கு எடப்பாடி தரப்புக்கு கொடுத்தாச்சு. அவங்க லாயர்ஸோட ஆஃபீஸு எடப்பாடி கொடுத்தாச்சு. இப்போ இந்த திண்டுக்கல் சூரியமூர்த்திக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குது? எதுக்காக கேஸ் போடுறார்? எதுக்கு ஹைகோர்ட் வந்து இவர் வந்து அலோவ் பண்ணுது? எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் வந்து பெட்டிஷன் இன்டர்வியூ போடுங்கன்னு சொல்கிறாங்க. தப்பு. ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் 2023 பிப்ரவரியில் கொடுத்த பிறகு இதுக்கு வந்து இங்கே வேல்யூவே கிடையாது. தேர்தல் ஆணையமோ லோக்கல் ஸ்டாண்டின்ற இஷ்யூ எழுப்பலை. அதில் வந்து தேர்தல் ஆணையம் ஒரு மனுதாரர், ஓபிஎஸ் ஒரு மனுதாரர், அதுக்கு அடுத்து தான் இபிஎஸ் வர்றாரு சூரியமூர்த்தியோட கேஸில். ஆமாம், சூரியமூர்த்தி போட்ட பிறகு ஹைகோர்ட் தான் தேர்தல் கமிஷன் கூப்பிடுது. என்ன சொல்கிறீங்க, பதில் சொல்லுங்கள், பதில் போடுங்க. அதுக்கப்புறம் தான் பதில் போடுறாங்க. அவங்க இன்டர்வியூ பெட்டிஷன் ஹைகோர்ட் சொன்ன பிறகு போடுறாங்க. இப்போ என்னோட கருத்து என்னென்னா, சரி இப்போ ரெட்டை இலை சின்னத்துக்கு அவர் போட்டார். இப்போ ஓபிஎஸ் இப்போ போய் என்ன கேட்குறாரு? எதுக்கு என்ன பதில் தாக்கல்? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாரு? நேரடியாக ஒரு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருப்பாரு? யாருக்கும் தெரியாது. நான் கேட்குறேன், இவர் கேஸ் போடல, கொடுத்ததெல்லாம் இருக்கு, ஊடகங்களில் வந்திருக்கு. இப்போ இவர் கேஸ் போடல. நான் கேட்குறேன், கேஸ் போட்டது வேற யாரோ ஒருத்தர். ஆனால் இப்போ ஓபிஎஸ் பாருங்க என்ன கொடுமைன்னா, அதிமுக சின்னத்தில் 2021 நின்று வெற்றி பெற்ற எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ. ஆனால் எம்பியில் அந்த கட்சியை மதிக்கல, சின்னத்தை மதிக்கல, அந்த சின்னத்தை எதிர்த்து பலாப்பழத்தில் நிற்கிறார் எம்பிக்கு. என்ன கொடுமை பாருங்க. சின்னம் அவர்கிட்ட இல்லையே, அவர் இருந்தா சின்னம் இருந்தா அது சின்னத்தில் நின்று போறாரு. எம்எல்ஏவா இருக்காரு, அந்த இரட்டை இலை சின்னத்தினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார். அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு அரசியல் 3 முறை முதலமைச்சர், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர். அப்போது யோசித்து பாருங்கள், இவ்வளோ ஒரு தலைமை பதவி உங்களுக்கு இருந்த பிறகும் நீங்கள் குறைஞ்சபட்சம், அதாவது நான் அந்த சின்னத்திலேருந்து போட்டியிட்ட பிறகு அந்த சின்னத்தை தொடர விரும்பவில்லை, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணாரா? ஆனால் இப்போ போய் வழக்கமாக சொல்கிறார், பதில் சொல்கிறார், வழக்கமான பதில் சொல்கிறார். அந்த சின்னம் தொண்டர்களுக்கு அடியில் போய் சிக்கணும். இப்போ அந்த சின்னம் யார்கிட்ட இருக்கு? எடப்பாடி தலைமையிலான அதிமுக கிட்ட இருக்கு. இவர் எந்த கட்சிக்கு வாங்கி என்ன பண்ண போகிறாரு? அதாவது ஒரு விஷயம் பாருங்க, பாஜக உண்மையிலே ஓபிஎஸ் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் அப்படின்னா அவரை நம்பி இந்த சின்னத்தை இவர்கிட்ட கொடுத்துருக்கோம். சரி பரவாயில்ல, அவர் செல்வாக்கு மிக்க தலைவர் இல்லை, ஆனால் செல்வாக்கு மிக்க தலைவராக அவர் உருவாக்கி விடுவோம் அப்படின்னு பாஜக கையில் எடுத்தது. அப்போ யார் நம்பினாரு?
துக்ளக் குருமூர்த்தி நம்பினார், போய் தர்ம யுத்தம் செய்தார். அவர் கையில் வைத்துக்கொண்டு என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. அவர் செல்வாக்கு மிக்க தலைவர் இல்லை, ஆனால் செல்வாக்கு மிக்க தலைவராக உருவாக்குவதற்கு பாஜக முயற்சி செய்தது. அப்பவும் தோத்து போயிட்டார். ஒவ்வொரு கட்சியோட ஒவ்வொரு கட்சியினுடைய உள் விவகாரத்தையும் தங்களுக்கு அதில் ஏதாவது சாதனையகமாக பயன்படுத்தி கொள்ள முடியுமா அப்படின்னு பிஜேபி பல மாநிலங்களில் முயற்சி செய்திருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் அதிமுக விவகாரத்தில் அப்படி ஒரு முயற்சியை பண்ணி பார்த்துருக்குறாங்க. இப்போ வந்து க்ளோஸ்ட் சாப்டரா இது இல்லை, இதில் இன்னமும் இதில் ஏதாவது ஒரு கமா ஒரு நெருக்கடி தருவதற்கான ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறேன். தேர்தல் ஆணையம் என்னென்னா பாஜகவுடைய ஆசைக்காக சில விஷயங்கள் செய்யலாம். இப்போ தேர்தல் ஒன்றும் வரல, இடைத்தேர்தல் இப்போ தேதி அறிவித்த பிறகு கண்டிப்பாக எடப்பாடி ஒரு மனு போடுவார். கண்டிப்பாக ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் மனு போட்டபடி திரும்ப கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பட் ஓபிஎஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா 2 விஷயம்தான், சண்டைக்காரன் காலில் விடுறதா சாட்சிக்காரன் காலில் விடுறதா. இந்த பிரச்சனைக்கு சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலாம். ஓபிஎஸ் கார் எடுத்துக்கிட்டு நாளை காலையில் சேலத்தில் 6 மணிக்கு அவர் வீட்டுக்கு போய் கதவை தட்டினார்னா பிரச்சனை முடிஞ்சிடும். நீங்கள் போயிட்டு ஏற்கனவே துக்ளக் குருமூர்த்தி நம்பி தர்ம யுத்தம் நடத்தி பட்ட அவமானங்கள் ஒன்று. இப்போ போய் திடீர்னு போய் போயஸ் கார்டில் போய் ரஜினியை பார்த்து விட்டு அரசியல் தினகரன் சாரும் இணைஞ்சு பயணிப்போம் சொன்னாரு. சரி பயணிங்க, யார் தடுத்தாங்க உங்களை? 2 பேரும் சேர்ந்து தானே எலெக்ஷன்ல நின்னாங்க. இவர் ஒரு தொகுதியில் அவர் ஒரு தொகுதியில் தகுதியில் நின்னாங்க. சரி, இவர் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணாரா? குக்கருக்கு இவர் போய் பிரச்சாரம் பண்ணாரா? இல்லை அவர் குக்கரை விட்டுட்டு இங்கே வந்து பிரச்சாரம் பண்ண பலாப்பழத்துக்கு பிரச்சாரம் பண்ணாரா? அவரோட ஆதரவாளர்கள் இவருக்கும் இவரோட ஆதரவாளர்கள் அவருக்கு ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்களா? இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஒரு பிரச்சனை பாஜகவை நம்பிக்கொண்டு எப்படியாவது பேருமே பிரச்சாரத்துக்கு போனாங்க. சரி 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 பிரச்சாரத்துக்கு போனாங்க. 2 பேரும் உங்களுக்கு நேரம் கொடுப்பாரு பண்றாரு சார். இவர் பிரச்சாரத்துக்கு அவர் போனார், அவர் பிரச்சாரத்துக்கு இவர் வந்தார். ஆமா சரி ரைட். நான் கேக்குறேன் அண்ணா, உங்க அனுமதியோட நான் ராம்நாட்டில் தேர்தல் பொறுப்பாளராக திரு தினகரன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தார், அவ்வளவுதான். சரி ஓகே. ஓபிஎஸ் அவர்கள் 2 நாள் போனார். ஆனா இப்போ யோசித்து பாருங்க, இவர் வந்து ஏற்கனவே பாஜக இவர் கையில் எடுத்துக்கொண்டு ஒரு தலைவராக உருவாக்க முடியல. இனிமேல் பாருங்க, டெல்லி போனால் அவங்க சந்திக்க முடியல, இங்கே மேடையில் எங்கேயாவது நிகழ்ச்சி வந்து அங்கே ஓடி போய் நிற்கிறாரு. போய் ரஜினியை போய் பார்த்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு விட்டுட்டு போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அப்போ சொல்கிறாரு ரஜினி நம்பிக்கைக்குரியவர். இதில் என்ன பொருள் எடுத்துப்பீங்க? நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கைக்குரியவர் தான், நம்பிக்கைக்கு மாறானவர் அவரு. என்ன கோரிக்கை வச்சுங்க, என்ன நம்பிக்கை தந்தார்? இல்ல நம்பிக்கைக்கு மாறானவரா ஒரு மரியாதைக்கு சொல்றது தான் சார் அது. இல்லைங்க, நீங்க புத்தாண்டுக்காக நான் போனேன் வாழ்த்து சொன்னேன், எனக்கு அவருக்கு ரொம்ப நட்பு உண்டு, ஜெயலலிதா இறந்த பிறகு நானும் அவர் ரொம்ப நட்பாயிட்டோன்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஜெயலலிதா இருக்கும்போது என்னைக்கா போயஸ் கான் பக்கம் போய் ரஜினி பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்க முடியுமா? இதுதான் சொல்றேனே. நீங்க அவர் பாவம் வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர். ஜெயலலிதா இருக்கும்போது 2 முறை முதலமைச்சராக இருந்தார், ஜெயலலிதா இறந்த பிறகு ஒரு முறை முதலமைச்சராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருப்பவர் அப்போ எப்படி இருக்கணும்? ஒன்று ஒரு வலிமையான தலைவர்னா எடப்பாடியை அணைச்சிக்கணும், இல்லை பாஜகவது என்ன பண்ணும், அப்பா இவர் தான் சரியான ஆள், பாஜக எல்லா தலைவரும் தூக்கிட்டு இவரை பாஜக தலைவராக போட்டு தமிழ்நாட்டில் கட்சி வளர்த்துருக்கலாம். எதுக்குமே இவர் வந்து சரியா இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இவர் போய் இப்போ பேட்டி கொடுக்குறாரு, சின்னம் தொண்டர்கள் கையில் கிடைக்கும். ஏங்க என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? நம்ம அதிமுக உள்கட்சி பிரச்சனை இருப்பதாக அவர் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் இருக்கிற சின்னம் வந்து தொண்டர்களுடைய திருக்கரங்களுக்கு வந்து சேருங்கிறாரு. அது என்னன்னு ஒரே நிமிஷம் சுப்ரத்னன் சார் தான் கிளாரிஃபை பண்ணணும். சுப்ரத்னன் சார், அது என்னது தொண்டர்கள் கையில் கிடைக்கிறதுனா என்ன சார் அது? அண்ணா குணாண்ணா உங்களுக்கு தெரியாதுல்ல, பேருங்க அண்ணாவே மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொன்னாரு. மக்களை வந்து பேருங்க அண்ணா மக்களை வந்து மகேசன்கிற அளவுல வச்சு பார்த்தப்ப கேள்வி நேரடியான கேள்வி சின்னம் கிடைக்கும் என்றால் என்ன பொருள், என்ன அர்த்தம்? அதைத்தான் அவர் தன்னை தொண்டர்னு நினைச்சுக்கிறாரு. ஓபிஎஸ் தன்னை தொண்டர்னு நினைச்சுக்கிறாரு. இல்ல தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆகிய நான் அதை பெற்று நான் தொண்டர்களின் திருக்கரங்களில் ஒப்படைப்பேன் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை போல, மக்களின் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்பதை போல தொண்டர்களை அவர்கள் அந்த உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார். தொண்டர்கள் என் பக்கம் தான் இருக்காங்கன்னு அவரோட பாயிண்ட். தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளல, நிர்வாகிகள் இபிஎஸ் பக்கம் இருக்காங்க. அந்த அவங்க கிட்ட இருக்கிற சின்னத்தை பறிச்சு அந்த பொதுக்குழு முடிவு செஞ்சிடக்கூடாது, அதை தாண்டி இருக்கக்கூடிய பார்ட்டி உறுப்பினர்கள். சரி சார், இந்த பிஜேபி விவகாரத்துக்கு வருவோம். சரி, பிஜேபி விவகாரம் என்னன்னா,
இந்த கட்சியில் ஏற்கனவே வந்து கூட்டணி வைத்து ஏதாவது ஒரு 2-3 எம்பியாக வாங்கியிருந்திருக்கலாம். அண்ணாமலையுடைய வாய் துடுக்கால், அவருடைய விபரீத பேச்சால் சிக்கலுக்குள்ளாகி அவரும் எம்பியாக இல்லாமல் போய் பரிதாபப்பட்டு லண்டனுக்கு போயிட்டார். அதன் பிறகு தலைமை என்ன சொல்லியிருக்கோம், தமிழ்நாட்டில் கூட்டணி பற்றிய இறுதி முடிவு எடுக்க வேண்டியது நாங்கள் தான், நீங்கள் இல்லை, தயவு செய்து இனிமேல் கூட்டணி. அகில இந்திய கட்சிகள் அவங்க தான் சார் எடுப்பாங்க. இல்லையே இவர் ஒரு சான்ஸ் எடுக்க முடியாத அளவுக்கு பேசி ரப்சர் பண்ணிட்டாரு. அதான் தமிழ்நாட்டில் திமுக வந்து காங்கிரஸ் முடிவெடுக்குது. எப்படி காங்கிரஸ் செல்வ பெருந்தகை முடிவெடுக்க முடியாது. அதிமுகவோட கூட்டணி இருக்கிறதா திமுகவோட இருக்கிறதா அப்படின்றது செல்வ மாநில தலைவர் முடிவெடுக்க முடியாது. அந்த கட்சியோட அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். ஆனால் திமுகவோட நல்லுறவை வைக்கணுமா இல்லையா, நல்லுறவு கொண்ட ஒருவரா நடந்துக்கிறதா இல்லையா, அவரால் ஒரு நெருக்கடி வருதா, யார் அதெல்லாம் யார் முடிவெடுப்பா? மாநில கட்சி தான் முடிவெடுக்கும். அதாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு பெரிய அதிமுக இல்லாமல் திமுக விசஸ் பாஜகன்னு கொண்டு போய் ஓவராக போய் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அப்படி தான் பேசுவேன், இவங்களுக்கு யாரும் தகுதி கிடையாது, நான் கை கட்டி வாட்ச்மேன் மேனேஜர் மாதிரி நிற்க மாட்டேன், இப்படிலாம் பேசி எடப்பாடி நோகடித்து அதிமுக தொண்டர்களை நோகடித்து எல்லா வகையிலும் சிக்கலாகி அவர் எம்பி ஆகலாம் போயிட்டார். என்ன கொடுமைன்னா யோசித்து பாருங்கள், சேலத்தில் எடப்பாடி அவர்கள் ஒரு பேட்டி தரார், பாஜக 2014 வாங்கிய வாக்கை விட இந்த தேர்தலில் குறைவான வாக்குன்னு. இப்படி ஒரு புள்ளி ஒருத்தர் இப்போ சமீபத்தில் சொன்னார், 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார். இதை பற்றி அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்கும்போது பாஜக வளர்ந்துருக்கிறது அவரே கூட பேசினார் தான் சொன்னாரே தவிர, வழக்கமான அண்ணாமலையாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி ஏறி அடித்திருப்பார் நமக்கு தெரியும். காரணம், இப்போ பாருங்கள் 2025 பிப்ரவரி மாதம் அங்கே சமாதிக்கு வருவார். ஜெயலலிதா சமாதி அவர்களுக்கு வந்து அங்கே என்னெல்லாம் பல்ட்டி அடித்து அதிமுக பாஜக உறவுக்கு என்னெல்லாம் செய்வார்னு தெரியல. ஏன்னா அவர் தலைவர் பதவி பறிக்கப்பட போவதாக ஒரு தகவல் நிலவி கொண்டிருக்கிறது. ஒன்று தலைவர் பதவி தக்க வைத்துக் கொள்வதற்காக தமிழிசை வந்து அதுக்காக தீவிர முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவர் போய் டெல்லியிலேயே முகாமிட்டு இருக்கிறார், தலைவராக தான் மீண்டும் வருவோம்னு சொல்லிட்டு போனார்னு அவருடைய ஆதரவாளர்கள் சொல்வதா ஊடகத்திலலாம் செய்திகள் இருக்கு சார். இல்லை, அவங்க வந்து ஜம்மு காஷ்மீருடைய அந்த உள்கட்சி தேர்தலுக்காக பார்வையிடுவதற்காக போயிருப்பதாக பேட்டி கொடுத்துருக்காங்க. மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேட்டியை கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க உள்கட்சி தேர்தல் அது அவங்க பார்க்க போயிருக்காங்க. அவங்க தலைவராக வருகிறார்கள் நமக்கு தெரியாது. மேபி ஏற்கனவே அவங்க தலைவராக இருந்துட்டாங்க. ஸோ புதிய நபர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், வானதியாக இருக்கலாம், நயினாராக இருக்கலாம், நம்ம தீர்மானிக்க முடியாது. இப்போ என்ன பிரச்சனைனா, பாஜக அதிமுக கூட்டணி விரும்புவது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த கதவை திறந்து வைத்திருக்கிறாரா, திறக்க போகிறாரா தெரியல. ஸோ அதனால் இப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதற்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 2025 நவம்பர் மாதம் தான் தெரியும், அக்டோபர் நவம்பர் தான் தெரியும். இந்த ஊடாட்டங்கள் ஊசலாட்டங்கள் கண்டிப்பாக அப்படி தான் போகும். யாரும் வந்து இதில் தெளிவான முடிவு தீர்க்கமான முடிவு எடுக்கவே முடியாது. இல்லை, ஒரு திராவிட கட்சி 13% ஓட் ஷேருக்கு போயிடும், இப்போ இருக்கிற 18% வந்து 13க்கு போயிடும்னு அண்ணாமலை பேசுகிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை விரும்புதுன்ற ஒன்று வருது. அது ஒரு மிக்ஸ்டு சிக்னல், ஒருவர் கூட்டணி வேணும்ன்றது இன்னொருத்தங்க வேணாம்ன்றது மாதிரியான ஒரு இரட்டை நிலைப்பாடு வருதா? இல்லை, அண்ணாமலையை தவிர மற்ற எல்லா பாஜக தலைவர்களும் அதிமுக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இங்கே அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சடு ஒப்பீனியன் இங்கே தான் இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மைனாரிட்டி ஓட் ஷேர் நமக்கு கிடைக்கல, அது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் இந்த ஓட் ஷேர் கிடைக்குதுன்ற ஒரு பிரச்சனையால் வெளியே வந்தார். ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மைனாரிட்டி ஓட் ஷேர் அவருக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் 50% ஷேர் ஆயிருக்கும்னு நினைச்சாரு, அதுவும் கிடைக்கல. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் மைனாரிட்டி ஓட் ஷேர் கிடைக்கும், நமக்கு அது கிடைக்காது, எனவே ஏன் நம்ம அதை நம்பி இருக்க வேண்டும் என்று ஒரு அழுத்தம் எடப்பாடிக்கு தரப்படுகிறது. இரண்டாம் கட்ட வராத ஓட்டை நம்பி ஏன் நீங்க காத்திருக்கிறீங்க, அதனால பாஜக பக்கம் போறான்னு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அழுத்தம் கொடுப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை மீண்டும் நீங்க பாஜக பக்கம் போனீங்கன்னா, உதாரணம் இருக்கு, மகாராஷ்டிரா, பீகார், கர்நாடகா, உங்களை வாழ விட மாட்டாங்க, சான்ஸ் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, பார்த்துட்டு இந்த கட்சியை உடைக்க தான் செய்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு என்னென்னா அவர்கள் கால் ஊன்ற வேண்டும், அவர்கள் ஆட்சியில் அமர வேண்டும், கூட்டணி ஆட்சி என்று உள்ளே வருவார்கள், கடைசியில் உங்கள் கட்சியே இருக்காது, அதெல்லாம் செய்வாங்க. அதனால் எடப்பாடி தான் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். நீங்கள் மைனாரிட்டி ஓட் ஷேர் வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்றது வந்து ஒரு தேர்தலில் முடிவு எடுக்க முடியாது. அடுத்து நடக்கப் போகிற சட்டமன்ற தேர்தலுக்கும் பாஜகவுடன் கூட்டணியில் என்று திட்டவட்டமாக அறிவித்தவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கும்போது அடுத்த தேர்தலில் நீங்கள் உண்மையிலே மைனாரிட்டி உங்கள் பக்கம் வராங்களா இல்லைன்றதை விட பாஜக பக்கம் போனால் உங்களுக்கு லாபமா நட்டமா அதுதான் நீங்கள் முடிவு எடுக்கணும்.
அப்படியா அக்னி? அதாவது சார், ஒட்டுமொத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை திரும்ப திரும்ப உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அது நீதிமன்றத்தின் மூலம், தேர்தல் ஆணையத்தின் மூலம். ஆனால் நீங்கள் வந்து திரு வைகோ அவர்களை கட்சியை விட்டு நீக்கிய போது நீதிமன்றத்துக்கு போல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பொன்மனச்செம்மல் நீதிமன்றத்திற்கு போல மக்கள் மன்றத்தை நாடினாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இங்க என்ன சிக்கல்னா, தேர்தல் ஆணையத்துக்கு கேஸ் போச்சு. நீதிமன்றத்துக்கு போலயே 15 வழக்கா போட்டாங்க இல்லையே. 2 பொதுக்குழு, இதெல்லாம் பல தடவை பேசியாச்சு. இப்ப நம்ம தீர்வு, நான் நினைப்பது நம்ம ஒன்றும் பெரிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ எம்எல்ஏ எம்பியோ அந்த கனவும் இல்லை, நான் இருந்ததும் இல்லை. ஆனால் அண்ணன் சுப்புரத்தனம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் ஏதோ பேசுறாரு. நான் ஏதோ பேசவில்லை, நடக்கிறத நான் பேசுறேன். ஒன்று, இங்க என்ன சிக்கல் தெரியுமா சார்? தனக்கு தேவையானதை, அதாவது சாட்டையால் அடித்துக் கொள்வது, அதாவது வறியவர்கள் அடித்தால் அது உண்மையான சாட்டை, ஆனால் வசதிக்காக மாத்தினால் அது வேற சாட்டையாக மாறிடுது. இப்ப அதே மாதிரி தான் இங்க ஒரு ஓட்டுல உலகத்துல எந்த தலைவர்களாவது எந்த கட்சியாவது ஆளுக்கு 1/2 ஓட்டை பிரிச்சுக்கிடுவாங்களா? உங்க 31 வருஷம் ஆண்ட அதிமுகவிலே அப்படி ஒரு முன்னுதாரணம் இருக்கா? இல்ல அப்படிதானே கொண்டு வந்தாங்க. அதத்தான் சொல்ல வரேன். அப்படி பிரிக்கப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸும் ஒன்னா கட்சி நடத்தினப்ப அந்த தேர்தலை அப்படிதான் நடத்தினாங்க. உண்மைதானே சார்? ஒரு ஓட்டு 2 பேருக்கும். அதத்தான் அப்ப 1/2 ஓட்டு தானே சார் ஒரு ஆளுக்கு, ஒருத்தருக்கு. அப்போ அந்த 1/2 ஓட்டுல 1/2 ஓட்டு போயிருச்சு, கட்சிக்கு போயிருச்சுன்னா மீதி 1/2 ஓட்டு என்ன சார் ஆச்சு? இது வாழைப்பழ கதை மாதிரி இருக்கு. அவர் ஒருங்கிணைப்பாளர் நடந்ததை சொல்றேன். ஒரு ஓட்டுல 2 தலைவர்கள். அப்ப அந்த அதுக்கு 2 தலைவர்கள்னா ஒரு தலைவருக்கு 1/2 ஓட்டு. 1/2 ஓட்டுல இருக்கிறவர் அதிமுகவுக்கு போயிட்டாரு. மீதி 1/2 ஓட்டு செல்லுமா செல்லாதா? ஒரு 1/2 ஓட்டு அதிமுக ஆகாது. பொறுங்க ஒரு 1/2 ஓட்டு அதிமுக ஆகாது. அப்ப சார், நான் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வராங்க சார், பொறுமையா இருந்தேன். 2 அப்போ நீங்க உடைச்சு விட்டா வருவார்ல, வருவாரு. 1/2 பாதியா பிரிச்சா அப்படிதான் தேர்தல் ஆணையமும் வருது. சூரியமூர்த்தி வராரு, கிரேன் பழனிசாமி வராரு, அண்ணன் புகழேந்தி வராரு, கேசிபி வராரு. நான் கேட்கிறேன், நீங்க 80 மாவட்ட கழக செயலாளர் 40 பேர் உங்ககிட்ட வந்தால் அது மக்கள் உங்களை அங்கீகரிப்பாங்க. ஆர்குமெண்டே அது இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாவட்ட செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர் இவங்களெல்லாம் காசு கொடுத்துட்றாங்க, அவங்கெல்லாம் கட்சி கிடையாது, அவங்க மட்டும் இல்ல. அவங்க சொல்றதே இல்ல சார், பேசிக்கான இந்த ஆர்குமெண்ட்டே என்ன வருதுன்னா, மற்ற கட்சியில மாவட்ட செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர், தலைமை செயற்குழு உறுப்பினர் அவங்க போட்டு தேர்ந்தெடுக்கலாம். இங்க முன்மொழிகிறதுக்கு மட்டும்தான் மாவட்ட செயலாளர். வாக்களிப்பது என்பது தொண்டர்கள் தான். ஸோ தொண்டர்கள் வாக்களிச்சு நடக்கிற தேர்தல் இது அப்படின்றது அவங்க வைக்கிற ஆர்குமெண்ட். நான் இது வரைக்கும் அதிமுகவில் 1.5 கோடி தொண்டர்களும் வாக்களித்து எந்த பொதுச் செயலாளரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? ஜெயலலிதா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படித்தான். அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் தேர்ந்தெடுக்க போட்டி இல்ல சார். நீங்க போட்டி இருந்தா நீங்க அப்படித்தான் தேர்தல் நடத்தணும். ரைட். அப்படி யாரா நீங்க போய் அக்னீஸ்வரன் அதிமுக உறுப்பினரா இருந்து நான் எதிர்த்து போட்டியிடுறேன்னு சொல்லி போட்டீங்கன்னா, இப்போ ஓம்பொடி பிரகாஷ்னு வந்தார் இல்லையா, அவர் அடிச்சு வரட்டீங்க. நீங்க அவர் நான் இந்த 2 பேருக்கு எதிராக போட்டியிடுறேன்னு நின்னார் சார். அப்படி நின்னா நீங்க பொட்டி வச்சு தேர்தல் நடத்தணும். அதுதான் உச்ச நீதிமன்றம் பிரமாண வாக்குமூலத்தை திரு தமிழ்மகன் ஹுசேன் அவர்கள் நடத்தி ஆகிவிட்டது. அப்புறமும் உங்களுக்கு சந்தேகமும் கட்சி கொடியை சின்னத்தை நாங்க கொடுத்துருங்கன்னு சொன்னா எப்படி சார் இது சாத்தியம்? இன்னொரு விஷயம் உங்க பாருங்களேன். அதாவது நாம் தமிழர் கட்சி 1% இருந்துச்சு. இன்னொன்னு சார், இந்த சன் டிவி வாயிலாக சார் இது இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையை திரும்ப செய்ய வேணாம். தமிழக மக்களும் அரசியல்வாதிகளும் அரசியல் உறுப்பினர்களும் இதை நம்ப தயாரா இல்லை. எத்தனை முறை ஒரே விஷயத்தை திரும்ப நம்ம பேசிட்டே இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை என்ன பண்ணாங்க, 1% இருந்ததை ஏர் உழவர் சின்னம், மைக்கு சின்னம், அப்புறம் மெழுகுவத்தி சின்னம், சரி சின்னத்தை புடுங்கினதுனால சந்தோஷப்பட்டு 8 அதைத்தான் சொன்னேன், 8.2 மாறி இருக்கு. ஆகையினால இந்த காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் இருக்கிற இந்த நேரத்தில் சின்னத்தெல்லாம் இது பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்க மிரட்டுறதோ திரும்ப புகார் கொடுக்கிறதோ, உங்களுக்கு புகார்கள் வேண்டுமானால் அதுல மகிழ்ச்சி அடையலாம். ஆனா அதிமுகவினுடைய தொண்டர்கள் சார், இப்ப கூட சார் இந்த 4 தலைவர்கள் நீங்க எடுத்துக்கங்க சார், அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும், திமுக ஆட்சி கட்டிலிருந்து இறக்க வேண்டும் என்பதற்குத்தான் மக்கள் வேகமாக நம்பிக்கையாக இருக்கிறார்கள்.
ஆனா தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈகோ என்று சொல்லக்கூடிய தன்முனைப்பு தான். இப்ப நான் கேட்கிறேன், திரு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராகவும் அதிமுக பொதுச் செயலாளரும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? தீர்வுக்கு வாங்க. எலெக்ஷன் கமிஷனே ஏத்துக்கல சார். ஏன்னா நீங்க போட்ட மனு அது. அப்ப நீங்களே ஒரு மனு போடுவீங்க. ஏப்ரல் 23 அதான் கடைசி லெட்டர் இசில இருந்து வந்தது. அதுல வந்து பழனிசாமி ஆல் இந்தியா அண்ணா டிஎம்கே தான் போட்டுக்கே தவிர பொதுச் செயலாளர் போடல. அப்புறம் சமாஜ்வாடினா போடும். என்ன சார் இது? நீதி பொதுச் செயலாளர் போடல சார், ஜெனரல் செக்ரட்டரி போடல சார். சார் பிரியன் சார் ஒரு நிமிஷம் இருங்க. கேட்கிற கேள்விக்கு நீங்க நிதானமா பதில் சொல்லணும். நான் கை கட்டி கேட்டுக்கிறேன் சார். பொதுக்குழு உங்களால் கூட்ட முடிந்ததா? இல்ல. வழக்கு யார் வழக்கு போட்டது? ஒரு வழக்காவது திரு எடப்பாடி பழனிசாமி, அதாவது இவ அப்படி கூட விட்டுருங்களேன், பொதுச் செயலாளர் கூட விட்டுங்க, அதிமுக சார்பாக உங்கள் மூவரின் மீது வழக்கு போட்டாங்களா சார்? இல்லையா சார்? நீங்களா வழக்கு போட்டுக்கிறீங்க, அந்த வழக்கு உங்களுக்கு எதிராக வரும். எந்த மக்களுடைய பிரச்சனையும் நீங்க பேச மாட்டீங்க. இப்பொழுது பாரதிய ஜனதா என்ன நினைக்குதுன்னா, தேர்தல் ஆணையத்தின் மூலம் அதிமுகவிற்கு முதல்ல என்ன பண்ணாங்க, திரு எடப்பாடி ஓபிஎஸ் இருந்தால் நமக்கு சாதகமாக வரும் என்று நினைத்தார்கள். ஆனா அது நடக்கல. திரு எடப்பாடி பழனிசாமி 2021 அதுல கூட்டணியில் இருந்தாலும் 24 தேர்தலில் நிற்க முடியாது, நாங்க நாடாளுமன்றத்தில் கூட்டணி இல்லைன்னாரு. 26க்கு இல்லைன்ட்டாரு. அது எழுத்துப்பூர்வமான தீர்மானம். அதிலிருந்து மாற முடியுமா? மாறினா மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அதிமுகவின் நிலைப்பாடு அதுதானே. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி சரி போ கூட்டி கழிச்சு இப்ப எடப்பாடி வரமாட்டேறாரு, ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு. இப்ப தாவேகாவை உருவாக்கி ஆட்டுக்கு தாடி என்று விக்கிரவாண்டியில் பேசியவர்கள் இப்ப வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல நடவடிக்கை எடுக்க வேண்டியவரே வேந்தர் தான். அந்த வேந்தர் பக்கத்தில் இருக்கிற பல்கலைக்கழகத்துல தான் இது நடந்திருக்கு. அவர் பார்த்து ஒரு சத்தம் போட்டாருன்னா அடங்கி இருக்கும். எல்லாத்துக்கும் பேசுறவர் இதுக்கு பேசல, அவர்கிட்ட போய் மனு கொடுக்கறாங்க. அப்போ எதையாவது ஒன்றை காலி செய்வதற்கு புதிதாக ஒன்றை உருவாக்கினால் பழையது அழிந்து விடும் என்று நினைக்கிறீங்க. புது கதை ஆரம்பிக்கிறீங்க. ஆமா உண்மைதானே. புது உங்களுக்கு கதையா இருக்குது, எங்களுக்கு அது அரசியல் என்று அரசியல் கட்சி நினைக்கிறாங்க. ஒரு லைன்ல சொல்லுங்க. உருவாக்கினது பாஜக. ஒரு வரி என்கிட்ட தான் கேட்டார், உங்ககிட்ட கேட்கல. அது சொல்லுங்க, கொஞ்சம் பொறுங்க. இல்ல அத சம்மப் பண்ணிருங்க நீங்க சொன்னது. இப்ப இவரு நெறியாளரா மாறிட்டா எத்தனை கேள்வி பதில் சொல்லுது? பக்கத்துல நீ எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவீங்க. நீ எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவீங்க. நீங்க அது பிஜேபி தான் தாவேகான்ற கட்சியை உருவாக்கிருச்சு, ஏடிஎம்கே வீக்கன் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்றீங்க. ஏடிஎம்கே வீக்கன் பண்ணது நீங்க நினைச்சாலும் யாரும் நினைச்சாலும் முடியாது, அது வேற. அதிமுக டோரை க்ளோஸ் பண்ணிருச்சு. அதற்காக தாவேகா வந்து ஒரு ஒரு நடிகரை வச்சு அவர் மூலம் ஏதாவது ஒரு வேலை செய்ய முடியுமா என்று பல்வித முயற்சி பண்றாங்க. அது நடக்காதுன்னு சொல்ல வரேன். கிளியரா சார்? இல்ல இல்ல தெளிவாயிடுச்சு. நீங்க சொன்ன பழசுக்கு கொஞ்சம் மாத்தி ரிஃபைன் பண்ணி இப்ப சொல்லிருக்கீங்க. நம்ம ரிப்பீட்ல பாத்துக்கலாம். சரி ரைட் ஓகே. சார் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, 24 எலெக்ஷன்ல அதிமுக தனியாக போட்டி போட்டது அதுவே பாஜகவுடைய யோசனை தான். ஆக்சுவலாக திமுகட்டேருந்து மைனாரிட்டி ஓட்டை பிடுங்கணும், அவங்கள பிடுங்கி எங்கேயாவது தோக்கடிக்க முடியுமான்னு பாருங்க. மதச்சார்பற்ற சக்திகளோட வாக்குகள் சிதறணும். அதுக்காக தான் அவங்க தனியா நிக்க கட்சியும் பாஜக கூட்டணி சேர்க்க முயற்சி பண்ணாங்க. அதனால தான் அந்த மைக் சின்னத்தை பிடுங்குனது. அதையும் சொல்லிறேன். இல்ல அதனால தான். ஆமா புதுசா நீங்க எல்லாமே தேர்தல் ஆணையம் அவர்கள் சொன்னா நடக்குது. நான் முடிச்சிடுறேன். அதனால தான் வந்து ரெட்டைலை சின்னத்தையும் வந்து பாஜக கண்டுக்கல, பொது தேர்தலில் விட்டுட்டாங்க. ஸோ அதான் அது பின்னணி ரகசியம் அதுதான். ஆக்சுவலாக இப்போ வந்து நிச்சயமாக வந்து இப்போ பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க அதிமுகவை மையப்படுத்தி ஒரு கூட்டணி அமைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. என்னென்னா அது கடந்த கால வரலாறு வந்து உதாரணம் காட்டுறாங்க. 21 தேர்தலில் வந்து 10 வருஷ ஆட்சியோட ஆன்டி இன்கம்பன்சியை மீறி 75 இடங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வாங்கிட்டு, அது தவிர பாராளுமன்ற தேர்தலில் 2 கட்சிகளும் தனித்தனியாக நின்று வாங்கின ஓட்டுக்களை சில தொகுதிகளில் கூட்டினா திமுக அணியோட அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகிற ஒரு கூட்டணி, அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம அதிமுக விடக்கூடாது அப்படின்றது தான் பாஜகவுடைய பார்வையாக இருக்குது. பாஜகவோட பார்வையாக இருக்குது. பாஜகவோட பார்வை என்னன்னா, அதிமுக பாஜக வந்து வின் பண்ணுற கூட்டணி அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக 75 இடங்கள் வந்து வாங்கியிருக்கிறது 10 வருஷம் ஆன்டி இன்குபன்சியை மீறி வாங்கியிருக்காங்க. பிஜேபி மட்டும் இல்லையா, அந்த அலையன்ஸ்ல ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே
மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாரும் தான் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டா பாமக தேமுதிக தானா வந்துருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு பரந்த கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாஜக நினைக்கிறாங்க. மத்தியில் ஆள்ற ஒரு கவர்மெண்டா இருக்கிறதுனால அவங்க வெவ்வேறு வழிகளை யூஸ் பண்ணி எல்லாரையும் கொண்டாந்துருவாங்க நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. இப்போ என்ன பண்ண போறீங்க? இல்ல அவங்களுக்கு இருக்கு. அண்ணாமலையை மாத்துறாங்க இல்லையா, அண்ணாமலை அடக்கி வாசிக்க போறாருன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். நீங்க பயம் முடின்னு சொல்லிட்டாங்க, பிளாஸ்டரி போட்டாங்க. ஏடிஎம்கே போராட்டத்தில் பாராட்டுவாரா? ஏடிஎம்கே போராட்டத்தை பாராட்டுறது இல்லை அண்ணாமலை. ஸோ நீ பேசாமல் இருக்கும், கொஞ்ச நாள் வாய் மூடி பேசாமல் இல்லாட்டி உன்னை தூக்கி டெல்லி கூட்டின்னு போயிடுவோன்னு அவங்க சொல்லிட்டாங்க. தமிழை செய்தார் அங்கே போயிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு கொடுங்க என்ன கவர்னர் பதவியில் நான் இங்கே வந்து நடுத்தரில் நிற்கிறேன் அப்படின்னு அவங்க வேறு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. ஸோ அண்ணாமலையை பொறுத்த மட்டும் வாயை மூடிட்டு பேசாமல் இருந்தாருன்னா அவருக்கு பதவி அதிமுக கூட்டணி ட்ரை பண்ணுவாங்க, இல்லை அவரை தூக்கிட்டு தமிழிசையை கொண்டுருவாங்க. அதான் அந்த கூட்டணியை நோக்கி பயணம் வருன்றீங்க. ஒத்துக்கணுமே யாரு? அதற்கு ஏடிஎம்கே ஒப்புக்கொள்ளணுமே. ஒப்புக்கொள்வதற்கு ஏடிஎம்கே தாவேக்காவை போய் நோக்கி போறாங்க. தாவேக்கா அவங்க வந்து உங்களோட சேர்த்துக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு 60% கொடுன்னா இவங்க எங்கே போவாங்க? ஸோ அந்த நிபந்தனையை வந்து உங்களால் ஏற்றுக்க முடியாது. ஸோ பாஜக பக்கம் போகணும். பாஜகவும் சொல்லிச்சு, திமுக ஏற்றுக்கிருச்சா? திமுக அதிகாரத்தில் கேட்கலையே சார். கேட்கல, எங்க கேட்டாங்க? ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு திருமாவளவன் கேட்டவரே கட்சியை விட்டு தூக்கி போட்டு எலெக்ஷன் போது கேட்கணும். கேட்டவரை அவங்க கட்சி தூக்கி போட்டு கேட்கணும். கேட்டவரை போது கேட்கணும். கூட்டணியும் இவரு விஜய் ஓப்பனாகவே சொல்லிட்டாருல, அவர் கேட்பாரு நம்ம சொல்றோம். அதனாலதான் அப்படியா குப்பி? அதாவது விஜய் வந்து ரொம்ப தெளிவான ஆள். ஏற்கனவே கட்சி தொடங்கி தோற்றுப்போன தலைவர்களுடைய பாடங்களை அப்படின்னு சொல்லி மாநாட்டில் அறிவித்தார். இது யாரும் கட்சி தோற்றுவித்த தலைவர்கள் அவர்கள் அறிந்து கொண்ட பாடங்கள். அவரால் யாரோ ஒருத்தர் நல்லா அட்வைஸ் பண்ணுறாரு, நீங்கள் போய் முதல்ல நின்று தெளிவாக பேசுங்க, முதல்ல நீங்கள் போய் தனித்து போட்டி என் வாக்கு சதவீதத்தை காட்ட போகிறேன், என் பலத்தை காட்ட போகிறேன்னு போனீங்கன்னா சிக்கிடுவீங்க. ஸோ வந்து தெளிவாக இருக்கார். முதல்லயே கூட்டணி அதுதான் அறிவிச்சிருக்காரு. அதாவது அவர் அறிவிச்சது வந்து அவர் இன்னொருத்தங்களோட சேருவோம்னு இல்லை, அவரை நம்பி யாராவது வந்தால் சேர்த்து போனார். அவர் அப்படிதான் சினிமாசனம் அப்படிதான் பேசணும். யதார்த்தம் ஒன்று இருக்குல்ல, இவர் நம்பி யார் போவாங்க? பத்திரிகையாளர் சந்திப்பு. இவர் நம்பி யார் போவாங்க? இல்லை விஜய் நம்பி யார் போவாங்க? எந்த கட்சி போவோம்? என்னுடன் பயணிப்பவர்களுக்கு ஒரு மரியாதை தர வேண்டாமா? அவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தர வேண்டாமா? அல்வா. அதாவது சினிமா அப்படிதான் பேசணும். பஞ்ச் டயலாக் மாறி மாறி வரும். இவர் போய் அதிகாரத்தை இன்னொருத்தங்கள்ட்ட வாங்கிக்க போறாரு. கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். அதாவது இவர் வந்து தனித்து போட்டியிட்டால் இவருடைய பலம் தெரிந்து விட்டால் யாரும் வந்து சீண்ட மாட்டார்கள். ஒன்று வேண்டாம், ஒரு சேலஞ்சு கொண்டா சொல்லுவோமே. இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தலில் போட்டிடுவார அவருடைய வாக்கு வலிமை தெரிஞ்சிடும். 26 எந்த தேர்தலையும் போட்டி. அதான் சொல்றேன், 26 இலக்கினார்னா அப்போ ஏதாவது ஒரு கட்டத்தில் திமுக வலிமையான கூட்டணி, திமுக உடைக்க முடியாத கூட்டணியாக மாறிவிட்டால் நிச்சயமாக அவருக்கு ஒரு கிராக்கி இருக்கும், பேரம் இருக்கும். அந்த பேரத்தின் வலிமைப்படி அவர் ஏதாவது ஒரு கூட்டணியில் ஐக்கியமாவார். கண்டிப்பாக தனித்து போட்டியிட வாய்ப்பில்லை. எனக்கு தெரிந்து பாஜகவை நாடுவதை விட நான் வந்து ஒரு பத்திரிகைலாம் சொல்கிறேன், எப்படி வந்து 2011 அதிமுக தன்னிச்சையாக ஜெயித்திருக்க முடியும் என்று ஜெயலலிதா சட்டமன்றத்தில் சொன்னார், வெளியும் சொன்னார். நான் வந்து 2ஆம் கட்ட தலைவர் நம்பி விஜயகாந்துடன் கூட்டணி வைத்தேன், தெரியாமல் வைத்து விட்டேன்னு. ஆனால் இந்த முறை அதிமுக தொண்டர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள். ஜெயலலிதாவுடைய கரிஸ்மாட்டிக் வேற, எடப்பாடியோட கரிஸ்மாட்டிக் வேற. சின்னம் இருந்தும் எடப்பாடிக்கு இருந்த நெருக்கடி வேறு. அதனால் தாவேக்காவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும். அதுதான் யுக்தியாக இருந்தால் அதிமுக ஒரு வலிமையான கூட்டணியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பாஜக கொடுக்கிற அழுத்தம், தேர்தல் சின்னத்தை வைத்துக்கொண்டு அழுத்தம் கொடுத்தால் அதை நம்பி போனால் அதிமுக தான் சிக்கல். நன்றி. திரு சுப்ரதனம் சார், உங்கள் நிறைவு பார்வை. ஆனால் இந்த திரு சூரியமூர்த்தி அவர்கள் வந்து அவருக்கு கட்சியில் உறுப்பினரே இல்லைங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பேஸ்லெஸ் ஆர்குமெண்ட். அவர் என்ன கிளைம் பண்ணுறாருனா, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது, அவர் மறைந்து 2017 அவருடைய பதவி காலம் என்பது முடிந்துவிட்டது. எனவே அதற்கு பிறகு கட்சியில் தேர்தல் நடைபெறவில்லை. இவர்கள் வந்து தங்களுடைய வசதிக்காக 12/9/2017 ஒரு பொதுக்குழுவை கூட்டி அம்மாவை எட்டர்னல் ஜெனரல் செக்ரட்டரி என்று சொல்லியும் இவரை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று அறிவித்துக் கொண்டதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதைத்தான் நான் தேர்தல் ஆணையத்தில் தொடர்ந்து புகார் மணி அனுப்பி வருகிறேன். அந்த நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு ஓபிஎஸ் அவர்களோ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலையில் நான் சட்ட ரீதியாக வைத்து பார்க்கவில்லை. எனவே நான் வந்து அதிமுகவில் வந்து என்னுடைய உறுப்பினர் கார்டை நான்
நான் ரெனூவல் செய்யவில்லை என்று அவர் வந்து இஸ் புட்டிங் அப் இஸ் லீகல் ஆர்குமெண்ட். அதை தெளிவாக சொல்கிறார். அதை ஒட்டித்தான் இவர் சூரியமூர்த்தி உட்பட ராம்குமார் ஆதித்தன் உட்பட இன்னும் சிலர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடங்குகிறார்கள். எதை 12/9/2017 நடந்த பொதுக்குழு செல்லாது என்று சொன்ன நேரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லுது அவங்க வந்து பொதுச் செயலாளருங்கிறத ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று they have only changed the nomenclature, they have not violated the basic principles of the basic structure of the party என்று தெளிவான தீர்ப்பு சென்னை டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய பிறகுதான் 6/12/2021 முறைப்படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதில் தான் நான் உங்கள்கிட்ட அன்னைகிட்ட சொன்னேன் 20 amended rule 20A of the bylaws of the ADMK இவர்களுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் செல்லும் என சொல்லப்பட்டது மட்டுமல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய பதவி காலத்தை குறைப்பதை பற்றி பைலாவில் எதை பற்றி நீக்குவதை பற்றி அவருடைய பதவி காலத்தை குறைப்பதை பற்றி பைலாவில் எதுவும் சொல்லப்படவில்லை என்பதை நான் சொல்றேன். 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து முடங்கினால் அந்த கட்சியோட செயல்பாடே முடங்கிடாதா? எப்படி அனுமதிக்க முடியும்னு கோர்ட்டே கேட்டுச்சே. சரி, இப்ப கடைசியா ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். பிஜேபி கூட்டணி அந்த ஏரியால உங்க பாயிண்ட் சொல்லுங்க, முடிச்சிடலாம். இல்லைண்ணா ஃபங்க்ஷனல் டெட்லாக் கூட இருந்தால் சுப்ரீம் கோர்ட் சொல்லி போய் பார்த்துக்க நான் வந்துடுறேன். பிஜேபி கூட்டணியை பொறுத்தளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இபிஎஸ் அவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார். நாம் மிக அம்பேத்கரை பற்றி அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய பொழுது நாடே கொந்தளித்தது, நாடாளுமன்றம் கொந்தளித்தது. இங்கு முன்னாள் சட்ட அமைச்சர் இவர் சார்பாக சென்ற சி.வி. சண்முகம் பேசினாரா? 2 முறை துணை சபாநாயகர், மத்திய அமைச்சர், 9வது முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் தம்பிதுரை அவர்கள் பேசினாரா? அது மட்டுமல்ல, உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்ட பொழுது ஜெயக்குமார் சொன்னதுதான் என் கருத்து என்கிறார். ஜெயக்குமார் என்ன கண்டிச்சாரா அமித்ஷாவை? இவங்க வந்து பொதுக்குள்ள போற தீர்மானம் வலியுறுத்துறோம் என்று மத்திய அரசை சொல்வதை போல, திமுகவை கண்டிக்கிறோம் என்றதை சொல்வது போல ஜெயக்குமார் என்ன சொன்னாரு? இது வந்து பின்விளைவுகளை சந்திக்க நேரிடுன்னு சும்மா ஸ்கூலுக்கு போற பிள்ளைய செல்ல தட்டுவோம்ல, அந்த மாதிரி a pet shot was given at the back of Mr. Amit Shah. சொல்றது புரியுதுங்களா? எனவே வந்து இப்பொழுது அண்ணாமலை இவரை பாராட்டுகிறார், இவர் அண்ணாமலையை பாராட்டுகிறார். எனவே அதிமுக நிலைமை என்ன? அவர் வந்து தொண்டர்கள் விரும்பக்கூடிய ஒரு சூழலை நான் உருவாக்குவேன் என்று உள்ளர்த்தம் என்னன்னா அவருடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய வேலுமணி அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சா எம்பில 12 ஜெயிச்சிருப்பேன் என்று சொன்னதன் அதை மையப்புள்ளியாக வைத்துத்தான் அங்கே பெருவாரியானவர்கள் பிஜேபியில் வந்து காரணம்லாங்க நீ அன்டைம்லியா நீங்க பிரேக் பண்ணதை மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் என்று சொன்னதுனால் தொண்டர்கள் உணர்வுப்படி கூட்டணி அமைப்போம் என்றால் நான் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கதவை தட்ட தயாராக இருக்கிறேன், டெல்லி நோக்கி பயணிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இவர் சொன்ன அந்த மைனாரிட்டி நலம் பாதுகாக்கப்படுமா? நன்றி நன்றி நன்றி. உங்க எல்லோருடைய கருத்து நன்றி. நிறைவு செய்யலாம். ஏராளமான பார்வைகளை சொல்லிருக்கீங்க. எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.